ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 4 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 4மே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால கதை வேறு லெவலில் சூப்பராக போகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த சீசன் 4மே ஒர்த்தியாக தான் இருக்கும். என்ன நிறைய நியூ கேரக்டர்ஸ் வருவாங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 4 எபிசோட் 1. இப்போ வைஸ் பிரின்சிபல் ஷோகிஷிரோவை தான் காமிக்கிறாங்க. அயனகோஜியோட டேட்டாஸ்லாம் இதுதான், எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டல. அவனை ஒயிட் ரூம்க்கே திரும்ப அனுப்பணும், நீ தான் அதை பார்த்துக்கிட போற. விஷயம் வழியே தெரியாம கேர்ஃபுல்லா இந்த மிஷனை முடிச்சிரு. எனக்கு தெரியும் அந்த அயனகேஜி மேல உனக்கு வெறுப்பு இருக்குதானே, ஏன்னா அவனை தான் ஒயிட் ரூம்ல எல்லாரும் மாஸ்டர் பீஸ்ன்னு சொன்னாங்க. என்னாலேயே என்ன பண்ண முடியுங்கிறத எல்லாருக்கும் காமி அப்படின்னு சொல்லி வைஸ் பிரின்சிபல் சொல்றான். அப்புறம் கேட்க மறந்துட்ட, நீ என்கிட்ட எதையும் மறைக்கலேன்னு வைஸ் பிரின்சிபல் கேட்கவும் அந்த பர்சன் எதுவோ சொல்லாம போறாங்க. நீ வேட்டையாடப்படுறியா இல்ல வேட்டையாடுறியான்னு பாப்பா அயனகோஜி அப்படின்னு பிரின்சிபல் சிரிக்கிறான். நம்ம ஹீரோ கூட குரூப் ஸ்டடி பண்ற பையன் எதுக்காக குரூப் ஸ்டடி வரல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து விசாரிக்கிறான். அக்ரமும் ஆரியம் தான் அவனை மிஸ் பண்றாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றான். நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், இனி நான் டெய்லி வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சூசனை என்னப்பா முடிய கட் பண்ணிட்டா அப்படின்னு சோடா செம ஷாக் ஆகுறான். இதுல என்ன பிரச்சனைன்னு சூசனை கேட்கப்போ இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சோடா சமாளிக்கிறான். இதுக்கப்புறத்துல இருந்து என் ரிசல்வை மாத்திக்கிட போறேன், அதை நான் எனக்கே ஞாபகப்படுத்ததா இது அப்படின்னு சூசனை சொல்றா. அப்ப நான் வேணா இன்னும் முடிய அதிகமா வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி குஷேடா யோசிக்கிறா. நம்ம ஹீரோவோட டீச்சர் உள்ள வராங்க. முக்கியமான விஷயம், ஸ்கூல் ஸ்டோர்ல இருந்து எல்லாரும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. ஓவரால் எபிலிட்டி அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போட நேம். ஸ்கூல்ல இருக்கிற யாருனாலும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி என்ன அப்படிங்கறத இந்த ஆப்ல பாத்துக்கிட முடியும். ஸ்டடீஸ்ல இ, அகாடமில ஏ, சோ ஓவராலா இவங்க ஒரு சி அந்த மாதிரி தான் இந்த ஆப் வந்து டிசைன் ஆயிருக்கு. ஒவ்வொரு மாசமும் இதோட ரேட்டிங்ஸ் அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு அப்புறம் A+ கூட போக வாய்ப்பு இருக்குன்னு டீச்சர் சொல்றாங்க. இப்போ இருக்கிறவங்க ரேட்டிங்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல எடுத்தது தான், இப்போ செகண்ட் இயர் வந்துட்டீங்க, உங்களால என்ன பண்ண முடியும்னு காமிங்க அப்படின்னு டீச்சர் சொல்லவும் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல, பட் இதுல யாரு லாஸ்ட் ரேங்கிங்ல இருக்காங்களோ அவங்கள ஸ்கூலை விட்டு மேபி தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன் டீச்சர் சொல்றாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர்ல இருந்த எங்க ரேங்கிங்கை விட நாங்க இப்போ இம்ப்ரூவ் ஆகி காட்டணும்ல அப்படின்னு சொல்லி சூசனை யோசிக்கிறார். கரண்ட் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் நாகுமோ தான் இதை ஓகே பண்ணியிருக்கான் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இண்டிவிஜுவல் எபிலிட்டி சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கானா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அடுத்து வரப்போற எக்ஸாம்ல நீங்க ஃபர்ஸ்ட் இயர் கூட பார்ட்னர் அப் பண்ணணும், அது ஒரு ரிட்டன் டெஸ்ட்னு டீச்சர் சொல்லுவோம். என்னது பார்ட்னர் அப் பண்ணணுமா அப்படின்னு காராய்சாவா கேட்கப்போம். ஆமா, உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் இதுல செக் பண்றோம். ரியல் வேர்ல்டுல நீங்க உங்க கூட இருக்கிற வயசுல ஆளுங்க கூட மட்டும் பழக மாட்டீங்கல்ல, எல்லா வயசுக்காரங்க கூட பழகுவீங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு மாசம் இருக்கு, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இயர் கூட டீம் பண்ண ட்ரை பண்ணுங்க. 5 சப்ஜெக்ட் கவர் ஆகும், மொத்தமா 500 பாயிண்ட்ஸ் அப்படின்னு டீச்சர் சொல்லவோ, ஃபெயில் ஆனா எங்களை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி சூடா பயப்படுறான். ஆமா உண்மைதான் அப்படின்னு டீச்சர் சொல்லவோ, எக்ஸாம்க்கு முன்னாடி எங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கலன்னு ஒரு பையன் கேட்கறான். டெஸ்ட் அன்னைக்கு அதை ரேண்டமா செலக்ட் பண்ணுவோம், பட் அதுக்கு பெனால்ட்டியும் உண்டு, அது 5% அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. ஹிராட்டா என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹிராட்டா கிட்ட போய் அழுதுட்டு இருக்காங்க. உங்க பார்ட்னரும் நீங்களும் சேர்ந்து தான் 500க்கு மேல எடுத்துக்கணும், இல்லைன்னா தான் ஸ்கூலை விட்டு தூக்குவாங்க. ஸோ நம்ம பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணி ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனைனா ஹிராட்டா கிட்டயோ என்கிட்டயோ பேசுங்க அப்படின்னு சூசனை சொல்றா. நான் மட்டும் அந்த ஒயிட் ரூம் அசாசின் கூட பார்ட்னர் அப் பண்ணா ஸ்கூலை விட்டு வெளியே போயிருப்பேன், யார் கூட பார்ட்னர் அப் பண்ண போறேன்னு கேர்ஃபுல்லா பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சேர்மன் ஷோகிஷிரோ தான் வேணும்னு இதை பண்ணிருப்பானோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம சேலஞ்சை மறந்துடலையே, அப்கமிங் ஸ்பெஷல் எக்ஸாம்ல நான் உன்னை விட கூட ரேங்க் எடுத்துட்டோம்னா எபிலிட்டியை ஹைட் பண்ணாம நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சூசனை சொல்றா. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் இயர்லயோ கிளாஸ் ஏபிசின்னு இருக்கு, பட் ஆனால் அவங்க கூட எல்லாம் இவங்களால ஜாயின் பண்ண முடியுமான்னு தெரியல. கிளாஸ் டீல கண்டிப்பா நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள நம்ம கூட நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேரப் பண்ண வச்சுட்டு அவங்கெல்லாம் நல்லா படிக்கிறவங்க கூட நம்ம கூட நல்லா படிக்காதவங்கள பேரப் பண்ணலாம் அப்படின்னு சூசனை யோசிக்கிறா. நீ சோடாவை தானே மெயினா சொல்றா, அவன் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவனுக்கு பார்ட்னரை கண்டுபிடிக்கிறதா கஷ்டம், எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு சூசனை கேட்கறா. நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான். ஈச்சினோசே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ ஆடிட்டோரியம்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஈச்சினோசே கிளாஸ் கிட்ட நிறைய பிரைவேட் பாயிண்ட் இருக்கு, லஞ்சம் கொடுத்து கூட அவங்க பார்ட்னர் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம கிளாஸ் கிட்ட பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கு, ஸோ கண்டிப்பா நம்ம இதை ஒரு மணி கேமா மாத்திரக்கூடாதுன்னு சூசனை சொல்றா. உன் பிளான் படி நீ என்ன பண்ண போறங்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கூட வாரான்னு சப்போர்ட் பண்றான். ஈச்சினோசே ஒரு சோஷியல் பட்டர்ஃபிளைங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கூட ஈஸியா மிங்கிள் ஆயிட்டா. கண்டிப்பா நம்மளால இதை பண்ண முடியாதுன்னு சூசனே நம்ம ஹீரோ எல்லாரும் யோசிக்கிறாங்க. நோட்டீஸ் பண்ணீங்களா, பாதி பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா கிளாஸ் 1D இன்னும் கிளாஸ்லேயே தான் இருப்பாங்க. கிளாஸ் 1Dல இருந்து ஒரு பசங்க கூட வரல அப்படின்னா என்ன அர்த்தம், இப்பவே அவங்க ஒத்துமையா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு லீடர் இருப்பான்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் 1Dக்கு இவங்க போறாங்க. கிளாஸ் 2Aல இருக்கக்கூடிய ஹாஷிமோட்டோவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1Dயை மீட் பண்ண போயிருக்கா. நீங்க போய் பிரோஜனம் இல்ல, வேஸ்ட் தான் ஆக போது நம்ம சொல்றோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்படி உங்க வழிக்கு கொண்டு வரலாம்னு இருக்கீங்கன்னு கேட்டா அதை நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அவன் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கிட்ட பேச வந்திருக்கான். அப்ப நீ இந்த ஈச்சினோசே கூப்பிட்ட மிக்சருக்கு போகலையான்னு கேட்கவும், முட்டாளுங்க தான் அங்க போவாங்க, பட் கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நான் ஒன்னும் என் பக்கம் கொண்டு வரல, வயலன்ஸுக்கு முன்னாடி எவனாலையும் நிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லவும், வயலன்ஸ் யூஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியான்னு சூசனை கேட்கவும்,
ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா அது ஒர்க் ஆகும் அப்படின்னு ரியவன் சொன்னா யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு கேட்கவும் அதுக்கு முட்டாள்தனமா நான் எவிடன்ஸை விட்டுட்டு போனா தானே. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ரொம்ப கம்போஸ்டா இருக்காங்க, இந்த ஸ்கூல் எப்படி ஒர்க் ஆகும்னா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், யாரோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியவன் போதா கிளாஸ் 1Dல எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே இல்ல. கிளாஸ் 1Dயோட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட யாராலையும் பேசவே முடியல. எதுக்கோ இருக்கட்டுமேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரோட டீட்டெயில்ஸையும் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டான். அவங்க நேம், ரேங்க், எபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம ஹீரோ படிச்சு வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நம்மள பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஓடி வந்து சொல்றான், நானே சுபாஷா கிளாஸ் 1Dயை சேர்ந்தவா அண்ட் இது ஹோசன் அப்படின்னு வா சொல்றா. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எப்பவோ சீனியர்ஸை பார்க்க வரமாட்டாங்களே அப்படின்னு சோசனை கேட்க, நான் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஹோசன் கேட்கறான். சோடாங்க பிறகு இவன் யாருன்னு கேட்டா, இவ அகாடமிக் அச்சீவ்மெண்ட் இதான் அப்படின்னு நானே சொல்றா. எங்களை பார்க்க வர்ற தைரியம் உங்களுக்கு இல்ல, அதனாலதான் நானே உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் முட்டாள் அண்ட் யூஸ்லெஸ்ங்கிறதுனால தான் சீனியர்ஸா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கேன்னு ஹோசன் சொல்லவும், உன் ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படும் யார் சொன்னா அப்படின்னு சோசனை திமிரா பேசுவோம். எங்க கூட பேர பண்ணலன்னா உங்க கதை முடிஞ்சதுன்னு ஹோசன் சொன்னா, இங்க ஈக்குவல் ஃபுட்டிங்ல தான் இருக்கோம்னு சோசனை சொல்லவும், என்னது ஈக்குவல்ஸா, உங்களை காலி பண்ண எங்க கிட்ட நிறைய விஷயம் இருக்குன்னு ஹோசன் சொல்லவும், ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கான ஸ்பெஷல் வெப்பனை அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான் போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பேர பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் இயரை வேணும்னே ஃபெயில் ஆக வச்சு உங்களையும் சேர்த்து எக்ஸ்பெல் பண்ணலாம்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இயரும் சேர்த்து தானே ஸ்கூலை விட்டு போவான்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க, எங்களுக்கு ஜஸ்ட் பிரைவேட் பாயிண்ட்ஸ் தான் கம்மியாகும், ஸ்கூலை விட்டு நீங்க வெளியே போறதை விட கொஞ்சோண்டு பாயிண்ட்ஸ் போறது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு ஹோசன் சொல்றான். 3 மாசத்துக்கு எங்களுக்கு 2,40,000 பாயிண்ட்ஸ் தான் கம்மியாகும், பெரிய விஷயம் இல்ல நானே சொல்றா. சோடா அவன் மேல கை வைக்காதன்னு சோசனை சொல்றா, ஏன்னா இங்க செக்யூரிட்டி கேமரா இருக்கு. ஹோசன் அவனை தள்ளி விடுவான், அடிக்கலான்னு போனா கிளாஸ் 2Cயோட ஈச்சிசாக்கி வந்து தடுக்கிறான். பார்த்தா ரியவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஹோசன், நீ ஹோம் டவுன்ல ஒரு செலிபிரிட்டி ஆச்சா, உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ரியவனே ஹோசனை பத்தி சொல்றான். லெஜெண்டரி ரியவன் என்ன வீக்லிங் மாதிரி வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க அப்படின்னு ஹோசன் திமிரா பேசுறான். நீ ரொம்ப லக்கி, உன்னை மட்டும் வேற இடத்துல மீட் பண்ணியிருந்தா உன்னை இவ்வளோ பேச விட்டுருக்க மாட்டான், வாயை உடைச்சிருப்பேன். பட் எல்லாம் கூட நான் இங்க ஃபைட் பண்ண வரலான் ரியவன் எதுவும் பண்ணாம கிளம்பிட்டான். திரும்ப வா ரியவன், அப்ப நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கியோட சங்க பிடிச்சவன் தூக்கவும், ஹோசன் நிறுத்து, இங்க சிசிடிவி கேமரா இருக்குன்னு தான் அவங்க யாருமே உன் மேல கை வைக்காம நின்றுட்டு இருக்காங்க. நானே சொல்லியும் அவன் விட மாட்டேங்கிறான். சொல்றத நீ கேட்கலன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன் நானே சொல்லவும், வேற வழி இல்லாம ஹோசனும் அவளை விட்டுருதான். என்ன இந்த மாதிரிலாம் மறட்டாத அப்படின்னு சொல்லிட்டு ஹோசன் கொஞ்சம் அமைதியா அடங்கி போகவும் இப்ப டீச்சர் அந்த இடத்துக்கு வராங்க. நானும் ஹோசனும் இப்ப அங்க இருந்து கிளம்புறாங்க. கூட பேர பண்ணணும்னா மண்டியிட தயாராய்க்கும் அப்படின்னு ரியவன் கிட்ட ஹோசன் சொல்லிட்டு போறான். பிரச்சனைக்காக மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நானே அங்க இருந்து கிளம்பும் போது பார்த்தா அவன் நம்ம ஹீரோ மேலேயே ஒரு கண் இருக்காங்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுதான். ஸோ நானசே தான் ஒரு வேளை ஒயிட் ரூம் அசாசினா இருக்குமா என்னங்கிறது நமக்கு இப்போ தெரியல. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்டிங் வைஸ் பிரின்சிபல் சுகிஷிரோக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஒயிட் ரூம் அசாசின் யாரும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்கள இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்க. செகண்ட் இயர் முடியறதுக்குள்ள நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கலன்னா நம்ம ஹீரோவை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அந்த ஒயிட் ரூம் அசாசனும் நம்ம ஹீரோவை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அது பொண்ணா பையனா எதுவுமே நமக்கு தெரியல. போக போக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.